ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது லாஸ்ட் வீக் மண்டே எடுத்த வீடியோ. அம்மா வீட்டிலேருந்து ரிட்டர்ன் வந்து சென்னைக்கு கிளம்பியாச்சு. நானும் பசங்களும் வந்திருந்ததுனால தங்கச்சியும் குட்டி பையனுமே ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. 1 வீக் எங்கள் கூட தான் இருந்தாங்க. பசங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. கிளம்பும்போது குட்டி பையன் தான் ஃபேஸே சரியில்லை. ஏன்னா நாங்கள் எல்லோரும் ஒன்றா கிளம்புறோன்னு சொல்லிட்டு பாய் கூட சொல்லலை, நல்லா வெறிச்சு பார்த்துட்டே இருந்தான். நான் நியூ இயர் வரப்போகுதுன்றதுனால முன்னாடியே கிளம்பிட்டோன்னா நியூ இயருக்கு வீட்டில் சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு மண்டேவே கிளம்பிட்டோம். இங்கே வந்து ஊரில் வந்து அப்பா பைக்கில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து ஆர்னி பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற்றி விட்டுட்டார். அங்கே வந்து சென்னையில் பூந்தமல்லியில் வந்து ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிடுவார். போகிற வழியில் வந்து ஹைவேஸில் வந்து ஹோட்டல் நிப்பாட்டியிருந்தாங்க டீ காஃபி குடிக்கிறதுக்காக. பசங்களுக்கு பசிக்கும் சாப்பிட்றதுக்காகன்னு சொல்லிட்டு அம்மா உப்புமாவும் சேமியாவும் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. பசங்களும் அதை சாப்பிட்டாங்க. எப்போ ஊருக்கு வந்தாலும் காலையில் அம்மா பசங்களுக்குன்னு ஏதாவது செஞ்சு பாக்ஸில் போட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா காலையில் கிளம்பும்போது பசங்க சாப்பிட மாட்டாங்க சரியா, அதனால் பசிக்கும்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொன்னால் கூட கேட்காம செஞ்சு கொடுத்து தான் அனுப்புவாங்க. இங்கே பூந்தமல்லியில் வரதுக்கு வந்து 1 o'clock போல் ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் நாங்கள் வரதுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தார். வரும்போதே பசிக்குதுன்னு சொல்லுவோன்னு சொல்லிட்டு வெரைட்டி ரைஸ் எல்லாமே வாங்கி வச்சுருந்தாரு. தக்காளி சாதம், லெமன் சாதம், பிரிஞ்சி சாதம், அதுக்கப்புறம் வந்து சாம்பார் சாதமும் இருந்தது. எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து ஆவடி மார்க்கெட்டில் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி காய்கறி எல்லாமே வாங்கியாச்சு. ஏன்னா ஊருக்கு வரும்போதே வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் வந்தேன். அதனால் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு காய்கறி எல்லாமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நிப்பாட்டி வாட்டர்மெலன் ஜூஸும் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பி போயிட்டுருக்கோமே வந்து ஹஸ்பண்டோட தம்பி வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அமாவாசைக்கு வந்து சாமி கும்பிட்றதுனால வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து தம்பி வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அமாவாசைக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு வந்ததுமே நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஏன்னா பஸ்ஸில் வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்தது. நானும் பசங்களாம் தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்டுக்கும் நைட் டியூட்டி, அவர் வந்து டியூட்டிக்கு கிளம்பிட்டார். பெரிய பாப்பாவுக்கும் வந்து நிறைய வந்து அசைன்மெண்ட்ஸு ஹோம்ஒர்க் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஊருக்கு போனதுனால அவள் எதுவுமே எழுதவே இல்லை. சரி வந்ததுமே வந்து அதை தான் எடுத்து வச்சு எழுதிட்டு இருந்தா. நானும் என்னென்ன எழுதணும்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லி விட்டு வந்தேன். அவள் எழுதி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து வந்து நெய் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளியோதரை பொடியும் தேனும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இங்கே வந்து நான் வாங்குகிற பசும்பாலில் வந்து அவ்வளோவா வந்து ஏடு கிடைக்கவே மாட்டேங்குது. ரொம்ப தண்ணியாக இருக்கும் பால். ஊரில் வந்து நல்லா திக்காக இருக்கும் பசும்பால். அம்மா அதில் வந்து எடுத்து நெய் காசி வச்சுருந்தாங்க. கொஞ்சமாக தான் இருந்தது. பரவாயில்ல, இப்போதைக்கு எடுத்துகிட்டு போ, நான் அப்புறமா காசி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க. எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காய்கறி எல்லாமே வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். எப்போவுமே வந்து காய்கறி வந்து ரொம்ப அதிகமாகலாம் வாங்க மாட்டேன். எவ்வளோ தேவையோ 1 வீக்குக்குன்னு சொல்லி லிமிட்டாக தான் வாங்கிட்டு வருவேன். முடிஞ்ச அளவு கம்மியாக கூட வாங்கிக்குவேன். ஏன்னா நம்ம ஒரு நாள் வந்து வெஜிடபிள் சாதம், தக்காளி சாதம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வெரைட்டி ரைஸ் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து காய்கறி முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப மீடியமாக தான் பார்த்து தான் வாங்கிட்டு வருவேன். காய்கறி எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பாக்ஸஸில் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். காய்கறி அரேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்து இது வரைக்கும் வந்து தனியாக பாக்ஸஸ் எதுவுமே நான் வாங்கினதில்ல. பிரியாணி வாங்கும்போது வந்து கொடுக்குற பாக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்வீட் பாக்ஸ், இது எல்லாமே கொஞ்சம் திக்காக இருக்கிற பாக்ஸாக வந்து தனியாக எடுத்து வச்சுருப்பேன். காய்கறி வந்து எடுத்து வைக்கிறதுக்காகவே அந்த மாதிரி பாக்ஸஸ் தான் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு மோர் தென் 10 days வந்து நல்லா தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷாகவே காய் எல்லாமே. அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு பாக்ஸஸில் காய்கறி எல்லாமே போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நைட் டின்னர் வந்து எனக்கும் பசங்களுக்கும் மட்டும்தான். ஹஸ்பண்ட் வந்து டியூட்டிக்கு கிளம்பிட்டாங்க. மதியம் வாங்கிட்டு வந்த வெரைட்டி ரைஸில் லெமன் சாதமும் தக்காளி சாதமும் மட்டும் பேலன்ஸ் அப்படியே இருந்தது. யாருமே சாப்பிடல. சரி எனக்கும் பசங்களுக்கும் மட்டும்தானேன்னு சொல்லிட்டு நானும் வேறு எதுவுமே சமைக்கல, அதுவே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நானும் பசங்களும் வந்து வெரைட்டி ரைஸே வந்து சிப்ஸ் வச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் ஃபுல்லாக ஒன்ஸ் தொடச்சி விட்டுட்டேன். குட்டி பாப்பா வந்து பால் கேட்டிருந்தா. எப்போவுமே தூங்கும்போது பால் குடிச்சிட்டு தூங்குவா. அவளுக்கு மட்டும் நாட்டு சர்க்கரை போட்டு பால் ஆற்றி கொடுத்துட்டா வேலை எல்லாமே முடிஞ்சது, போய் தூங்க வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.